திருக்குறள் 11ஆம் குறள். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. மீண்டும் ஒருமுறை. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. இந்த குறளில் திருவள்ளுவர் மழையின் பெருமையை ஆழமாக எடுத்துரைக்கிறார். வானிலிருந்து பெய்யும் மழை இந்த உலகத்தின் வாழ்வாதாரமாக உள்ளது. மழை இல்லையெனில் பூமி உலரும், பயிர்கள் காய்ந்து போகும், உணவு தட்டுப்பாடு ஏற்படும், நீர்நிலைகள் வற்றிப் போகும். மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள் அனைத்து உயிர்களும் மழையைச் சார்ந்தே வாழ்கின்றன. அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார், மழையை அமிழ்தம் என்று உணர வேண்டும் என்று. அமிழ்தம் என்றால் உயிர் கொடுக்கும் சக்தி. அதேபோல் மழை இந்த உலகிற்கு உயிரூட்டுகிறது. நாம் தினமும் உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர், பயிர்களின் செழிப்பு இவை அனைத்திற்கும் அடிப்படை மழையே. இன்றைய காலத்தில் நாம் இயற்கையை பாதுகாக்க மறந்துவிட்டால் மழையின் அருளை இழக்க நேரிடும். நீரை வீணாக்காமல் பாதுகாப்பதும், மரங்களை நட்டுப் பேணுவதும், சுற்றுச்சூழலை மதிப்பதும் இவை அனைத்தும் மழைக்கு நன்றி செலுத்தும் வழிகள். மழை என்பது வெறும் இயற்கை நிகழ்வு அல்ல, அது வாழ்வின் ஆதாரம், அது பூமியின் உயிர் மூச்சு. இதுவே திருக்குறள் 11ஆம் குறள் நமக்கு கற்றுத்தரும் இயற்கையின் அழியாத ஞானம்.